அனைவருக்கும் வணக்கம். அன்பான 12 ராசி அன்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாசம் புரட்டாசி மாசம் 17/9/2024 17/10/2024 வரை தமிழ் மாதம் 31 நாட்கள். இந்த 14ஆம் தேதி இந்த மாசம் பிறக்கிறதே பௌர்ணமியில பிறக்குது, கும்ப ராசியில பிறக்குது. அதாவது சூரியனும் சனியும் 7க்கு 7 இருக்க, சூரியனும் சந்திரனும் 7க்கு 7 இருக்கக்கூடிய இடம். அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது. இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டில் கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது கெடுதல். தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய், சந்திரன் சனி, செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணாது. இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்குது. இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும். இந்த மாசம் கன்னியா மாதம். இந்த மாசம் சொன்ன மாதிரி பௌர்ணமியில் ஆரம்பிக்குது. 2/10/2024 மகாலயபட்ச அமாவாசை, காருண்ய பித்திருக்கள். இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேருக்கு தெரியும். தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாசம் பொதுவா பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம். அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள், அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம், திதி திவசம், இது அவர்களை கரையேற்றும். அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க. புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகனாக இருக்கிறவங்க, மருமகன் மருமகள், அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம். இப்போ ஒரு 70 வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திதி எல்லாம் பண்ணலாம். அவர்களுடைய உடல்நிலை பொறுத்து. அது காருண்ய பித்திரு. அதுல என்ன விசேஷம்? மகாலயபட்ச அமாவாசை மாசம் பிறக்கிற அன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 2/10 வரைக்கும் 15 நாள் அந்த பௌர்ணமி தேய்பிறை நாட்கள். இதுல வியதி பாதம்னு ஒண்ணு, மகாபரணின்னு ஒண்ணு வருது, வியதி பாதம் வருது. இது மகாபரணி, மகா வியதி பாதம். இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா, இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா, சன்னியாசிகளா இருந்தாங்களா, இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா, அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம். அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா, திதி தெரியலையா, அது மகாபரணி. அந்த நாட்கள்ல கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும், பித்திரு தோஷம் நிவர்த்தியாகும். இந்த அமாவாசை அன்னைக்கு காருண்ய பித்திருன்னு நான் சொன்னது, அப்பா தாத்தா முப்பாட்டன், அம்மா பாட்டி முப்பாட்டி, அப்பா வகையில. அம்மா வகையில அம்மாவுடைய அப்பா தாத்தா பாட்டன், அம்மாவுடைய அம்மா பாட்டி முப்பாட்டி, அதாவது கொள்ளுப்பாட்டி, இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசம் கொடுக்கிறது தெரியும். இந்த மாசம் அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, சின்ன தாத்தா பெரிய தாத்தா, அக்கா தங்க, குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது, தர்ப்பணம் பண்றது இந்த மாசத்துலதான், இந்த தேதியில தான், இந்த திதியில தான். அதனால இது காருண்ய பித்ருன்னு பேர். மாமனார் மாமியார், மைத்துனன், இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும். ஏஷாம் நா மாதா நா பிதா நா பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறது இந்த திதி. அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சு 2/10/2024 அன்று, அது பொதுவாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வருது, விடுமுறை நாளா வருது. அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல, அது குளம், ஏரி, கிணறு, இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம், இந்த ஆடி
புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும். இந்த கோவில்ல எல்லாம் கொடுக்கறாங்க, அதெல்லாம் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம். கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்தீங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஒரு குருக்கள் வீட்லயோ ஒரு சாத்திரிகள் வீட்லயோ போய் தர்ப்பணம் பண்ணலாம். ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்துல பண்ணப்போம். இத பண்ணுங்க. இந்த மாசம் அதுக்கு சிறப்பு. அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம், ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு. அடுத்த நாள் விஜயதசமி, அக்ஷர வித்யாரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலேயோ அரிசியிலேயோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறதோ இல்ல நீங்க வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அக்ஷர வித்யாரம்பம்னு பேரு. அதை செய்ய. இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு. அதே போல 4 சனிக்கிழமை வருது. திருப்பதி வெங்கடாஜலபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி 4 சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் புரட்டாசியில விரதம் இருக்கலாம். பொதுவா அசைவம் சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்கிறது நல்லது. இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது. அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது. ஏன்னா கடவுள் வழிபாடு. இது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம். நன்றி. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம். சிறப்பு மிகுந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்ம லக்னக்காரர்களே, நியாயம், நேர்மை, தர்மம் இந்த 3 நீங்க விரும்பினாலும் உங்களுக்கு அது கிட்ட வர்றதுக்குள்ள, நீங்க அதை அனுபவிக்கிறதுக்குள்ள, நீங்க அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்குள்ள பல விஷயங்கள் நடந்து போயிடுது. உங்களை ஏசுபவர்களும் உங்களை தூற்றுபவர்களும் உங்களை திட்டுபவர்களும் தான் அதிகமா இருக்கும். அவர்கள் மத்தியில நீங்க எத்தனை பேத்துக்கு மத்தியில நீங்க ஒரு சிங்க மாதிரி பார்த்த உடனேயும் ஒரு கம்பீரத்தோட இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இந்த சனி பகவான் வக்கரகதியில இருந்து அதுக்கு கொஞ்சம் சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். அதனால எவ்வளவு தடங்கள் வந்தாலும் உங்களுக்கு அது அந்த தடையை மீறி நீங்க அருமையா இருக்கீங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கிறது. இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற கட்டம் ஏதாவது தீர்ந்து போயிருக்கான்னு பார்த்தா குரு இப்போ 10ல் இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய பண தேவைகள்ல உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. இப்போ 10ல் இருக்கிற குரு உங்க 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்பத்துக்காக நீங்க வாங்கக்கூடிய கடன் இல்ல நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பு, உங்களுடைய வருமானம் குடும்பத்துக்கு மட்டுமே சரியாயிடும். அதுக்கு தானே நமக்கு தேவை, வேற என்னத்துக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறது, நீங்க சொல்றது காதுல விழுது. ஆனால் உங்களுடைய உத்தியோக வருமானமோ இல்ல தொழில் செய்யக்கூடியதோ வியாபாரம் பண்ணக்கூடியதோ உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அது உங்களுக்கு குடும்பத்துக்கு கரெக்ட். அங்க பற்றாக்குறையா இருக்கும்போது இங்க எப்படி உங்களுக்கு அதிகமா இருக்கும்? இது எப்படி சரிசமமாகும், சமப்படுத்தும்? அதனால அங்க இருக்கிற கம்மியா இருக்கிறத நீங்க கொஞ்சம் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி அதை ரொப்பி இங்க கொண்டு வந்து கொடுத்தாகும். இது குறைஞ்சது ஒரு 46 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள், உழைப்பால தொழில் செய்யறவங்க, அதாவது ஒரு மெக்கானிக் மாதிரி, ஒரு ஃபேப்ரிகேஷன் சர்வீஸு மெக்கானிக்கு, இந்த வண்டி வாகனம் மெக்கானிக் வச்சுங்க, ஒரு மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடிய மெக்கானிக் வச்சுங்க, காரு பஸ்ஸு ஓட்டக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் உழைப்பின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்காக நீங்க உங்க குடும்பத்துக்காக இவர்களிடத்திலே இந்த மாதிரி இவர்கள்
இந்த மெக்கானிக் தொழில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்துறீங்க. இதுலேயே அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது ஈஸியாக வந்துடும், ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரியாது. சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கும் அவர் தான். சில குறிப்பிட்ட நபர்களை தவிர, அதாவது முதல்ல பிறக்கும் போதே ஒரு பணம் படைத்தவர்களாக ஒரு தனவந்தர் குடும்பத்தில், தொழிலதிபர்கள் குடும்பத்தில் பிறக்கிறவங்க கடைசி வரைக்கும் அந்த கட்டத்தை உணராமையே இருக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில் 5, 9 நன்னா இருக்கும்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் தனுசு, 9ஆம் இடம் மேஷம், செவ்வாயும் சரி குருவும் சரி, இதில் பணக்காரர்களாக பிறக்கக்கூடியவர்களுக்கு, அந்த பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த கட்டமும் கிடையாது. இந்த செவ்வாய் அதிகாரத்தை கொடுத்துருது, 5ஆம் இடத்துக்கு குரு பணத்தை கொடுத்துருது. ஆனால் இந்த 3 சுக்கிரனாகட்டும், 4 உழைப்பு செவ்வாய், அந்த செவ்வாய் தான் உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றுது. அவங்க தான் அந்த குடும்பத்தை சமாளிக்கிறதுக்காக நிறைய கடன் வாங்குறாங்க. இதை நான் சொன்னது இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுது. அதனால இந்த 46, 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் குடும்பத்திற்காக உழைக்கிறீங்க. தொழில் செய்யறது நேரங்காலம் பார்க்காம தொழில் செய்கிறீங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இல்லை, நீங்கள் போய் யாருக்கிட்ட அணுகுறீங்களோ ஒரு வருமானத்துக்காக, அவர்களிடத்திலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள்கிட்ட தொழில் செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டையும் நீங்கள் இதாக இருக்கணும். இதே ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நினைச்சு நீங்கள் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் அந்த வேலையில் நீங்கள் இருந்துக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரே மாதத்தில் மாறிடலாம். வெளிநாடு நான் போயே தீருவேன், வெளிநாட்டில் தான் எனக்கு நல்ல வருமானத்தை கிடைக்கும் அப்படின்னு போனீங்கன்னா 2 வருஷத்துக்கு உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சனி 26 வந்து மாறும் பொழுது உங்களுடைய நேரம் காலம் கொஞ்சம் குறையும். அது வரைக்கும் உங்களுக்கு யோகம்தான், தைரியமாக இருக்கலாம். 2ஆம் இடத்து அதிபதி புதன் இந்த மாதத்துலேயே உச்சத்தில் வந்துட்டு அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் பார்த்து எதை நினைக்கிறீங்களோ அது பிரகாரம் நீங்கள் நடந்துக்கலாம். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு கட்ட நட்டத்துக்காக குடும்பத்தில் சண்டை தேவையில்லை. ஏற்கனவே குடும்ப விவகாரத்தில் சண்டை சச்சரவாக இருக்கிறவங்க அதை எப்படியாவது பேசி தீர்த்துக்கணும், சமாளித்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையினுடைய உடலில் 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்பாவுடைய உடல்நிலையில் பாதுகாக்கிறது, அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது, அவங்களுடைய விஷயத்தில் ஒரு கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுடைய 55 வயசுக்கு மேலே 65 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் கண் பார்வையில் ஏதாவது கோளாறுகள் வர்றது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சில உடல்நிலை செக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லது, பண்ணிக்கணும். மேலதிகாரியுடைய அனுசரணை உண்டு. ரிட்டையர்ட் டயத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். 65 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போக வேண்டாம், தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய வேண்டாம். நியாயமாக எந்த ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.